கதை வந்து முதல்ல ஸ்டீரியோ டைப்பாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஸ்டீரியோ டைப்னா என்னென்னா, கோயிலில் பிராமணர்கள் மட்டும்தான் பூஜை செய்வாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. கஷ்டப்பட்டு பிஏ படிக்க வச்சார். ஆனால் நிறைய ஊர் கோயிலெலாம் நீங்கள் போனீங்க, ஊர் நாட்டு கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா பிராமணர்கள் வந்து கோயிலோட பூசாரியாக இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்க பர்சனே வந்து கோயிலோட பூசாரியாக இருப்பாங்க. இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் அந்த ஸ்டீரியோ டைப் வந்து நம்ம கேட்குறோம், கோயில்னாலே பிராமணர்கள்லாம் பூசாரியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும்ல, அதுதான் ஸ்டீரியோ டைப். இன்னும் இந்த ஸ்டீரியோ டைப் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இப்போ ரஞ்சித் எடுக்கிறாருன்னா அவரோட குரூப் வந்து சேரியில் தான் இருக்காங்கன்ற மாதிரி அவர் காட்டுறாரு. சங்கர் அவர் எடுக்கிறாருன்னா ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் தான் இருக்காங்க, அவங்க வந்து பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க, லாயராகவும் இருக்காங்க, ஜட்ஜஸாக இருக்காங்க. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு கேஸ்ட்டில் இருக்கவங்க பெருசாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஸ்டீரியோ டைப்னு சொல்லலாம். இப்படி இருந்தால் இது கிளிஷேன்னு சொல்லுவாங்க. கிளிஷேன்றது பார்த்த விஷயத்தையே மறுபடியும் பார்க்கறது. இப்படி பார்த்தா என்ன தான் நீங்கள் கதை சொன்னாலும் அது போர் அடிக்கும். அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து ஆராயணும். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒரு சீனுக்கு வந்து இது அட்வான்டேஜஸாக இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நான் இந்த சீன் போடுறேன், நீங்கள் பாருங்கள். செட்டியார் கூப்பிட்றாரு, வட்டி காசு கேட்குன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒரு சின்னதாக செட்டியாருன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஏன்னா வட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன், இவங்க யார், இவங்க பெரிய ஆள், இவங்க வட்டி கொடுக்குறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லாமல் செட்டியார்னு சொல்லியாச்சு. செட்டியார்னா வட்டி கொடுக்குறவங்க மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழில் வந்து இருக்குது, கல்ச்சர் பேஸ்டு. அந்த காலத்துல வட்டிக்கு துட்டு கொடுத்து வெத்து பேப்பர்ல வெள்ள போச்சு அடிமையாகிட்டான செட்டி. ஏதாச்சும் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சீன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லாமல் குட்டி கதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீரியோ டைப் வந்து யூஸ் ஆகும். ஆனால் கதைக்காக ஸ்டீரியோ டைப் வந்து எழுதக்கூடாது.